தென்னிந்தியாவிலிருந்து விரட்டப்பட்டது யார் அப்படின்ற ஒரு 3 கேள்வி கேட்டிருந்தோம். ஸோ இந்த 3 கேள்விக்கான பதில் சொல்லணும்ல. ஸோ அதுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ தான் இது. ஸோ 3 கேள்வியில் ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, தென்னிந்தியாவிலிருந்து விரட்டப்பட்டவர்கள் யார்? மூவேந்தர்கள். ஸோ கலப்பு இனங்களின் யுத்தத்தப்போ யாரு கூட அந்த மூவேந்தர்கள் போரிட்டாங்கன்றது இருண்ட களமாக வச்சிருக்காங்க. அதாவது 300 ஆண்டுகள் யார் ஆண்டாங்கன்னு யாருக்குமே தெரியாதான். ஆனால் அதுக்கப்புறம் பல்லவர்களும் ஆட்கள் நிறைய பேர் ஆண்டிருக்காங்கன்றத சொல்ல வராங்க. இதெல்லாம் இருக்கான். ஆனால் அந்த கலப்பு இனங்களின் யுத்தம், கலவர யுத்தம் யார் பண்ணாங்கன்னு டீட்டெயில் இல்லையா? மூவேந்தர்களை போட்டு தருவது, மூவேந்தர்களை விரட்டி விட்டது இந்த கலப்பு இனங்கள் யுத்தம் தான். கலப்பு இனங்களின் யுத்தம் இதை பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ இது முதல் விரட்டப்பட்டதுன்னா மூவேந்தர்கள் தான் இங்கேருந்து விரட்டப்பட்டாங்க. அதாவது இங்கே இருக்க சாம்ராஜ்யத்தில் இருக்க மிகப்பெரிய கிங்ஸ் இருக்காங்கல்ல, அந்த கிங்ஸ் எல்லாம் சேர சோழ பாண்டியர் 3 பேரையும் விரட்டி விட்டுருக்காங்க. 3 ராஜ குடும்பங்களும் ஐரோப்பாவுக்கு குடியேறிச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்விக்கான ஆன்சர். 2வது, இந்த 3ஆம் உலக போர்ல நியூக்ளியர் பிளாஸ்ட்லாம் பயன்படுத்துவாங்க, நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் பயன்படுத்துவாங்க. அது ட்ரம்ப்பே சொல்லிட்டாரு, எலன் மஸ்க் சொல்லிட்டாரு, எல்லா பெரிய ஆட்களும் சொல்றாங்க. ஏன் நம்ம மார்க் ஜக்கர்பர்க் இருக்காப்புல, ஃபேஸ்புக் நிறுவனத்தோட ஓனர், அவரே பங்கர் கட்டி வச்சிருக்காரு. எதுக்கு பங்கர்? நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தான். ஸோ அப்போ நியூக்ளியர் வார் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆகி போகுது, எல்லாருக்குமே கன்ஃபார்ம். அவ்வளோ கோடி கட்டி செலவு பண்ணுறது சும்மா செலவு பண்ண மாட்டான், சும்மா பிக்னிக் போகிறதுக்காக செலவு பண்ண மாட்டான். ஸோ உள்ளே போயிடுறாங்க. போயிட்டா இது 3ஆம் உலக போர் நடக்கும்போது நியூக்ளியர் பாம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நிலம்லாம் பாலாயிரும்ல, அப்புறம் அவங்க அப்படி இங்கே வந்து வசிப்பாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது இந்த காலகட்டத்தில் ஹிரோஷிமா நாகசாகியில் போட்டதை வச்சு கணக்கு பண்ணாதீங்க. இதை விட அட்வான்ஸாகவும் பவர்ஃபுல்லாகவும் சீக்கிரம் அது டைல்யூஸ் ஆகிற மாதிரி, அதாவது பவர் வீரியம் குறைஞ்சிடுற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த டைம் வாரில் அவங்க பயன்படுத்துகிற வெப்பன்ஸ் எப்படி இருக்கும்னா, போட்டால் சடனாக பயங்கரமான வெப்பம் இருக்கும், பயங்கரமான பிளாஸ்ட் இருக்கும், பயங்கரமான பாதிப்பு இருக்கும். ஆனால் சடன் பீரியடில் அது வீரியம் குறைஞ்சிடும். அதாவது அந்த பாதிப்பு பயங்கரமாக இருக்கும். ஹியூமன்ஸான உயிர் வாழக்கூடிய தகுதி இருக்க எல்லாத்தையும் அழிச்சிடும். ஸோ மற்றவெல்லாம் சிதைச்சிரும், மற்ற பொருட்கள் எல்லாம். ஆனால் இது பாதிப்பு பயங்கரமாக இருக்கும். ஹிரோஷிமா நாகசாகியோட பயங்கரமான பாதிப்பு இருக்கும். ஆனால் அதோட வீரியம் காலக்கேடு ரொம்ப காலம் ஆகாது, சீக்கிரமே டைலூஸ் ஆகி அந்த இடம் திருப்பி நார்மல் ஆகிரும். அந்த அந்த எப்படின்னா ஒரு வெளிச்சம் வருது அப்படின்னா, அந்த வெளிச்சம் வர்றப்ப பயங்கர பிரகாசமாக இருக்கும், டக்குன்னு அது அமர்ந்துருச்சுன்னா இருட்டாயிரும்ல. ஸோ அந்த மாதிரி சின்ன விட்டில் பூச்சி மாதிரி வச்சுக்கோங்களேன், ஈசல் மாதிரி பறந்து நல்லா நிறையா இருக்கும், பறந்து வரும், திடீர்னு ஒரு நாளில் செத்து போயிரும்ல. அந்த மாதிரி கேட்டகரியில் இங்கே யூஸ் பண்ணுவானுங்க. அப்போ அவனுக்கு இந்த நிலப்பரப்பு கிடைக்கும்ல, ஆனால் அங்கே இருக்க மக்கள் தேவையில்லை. ஸோ அதுதான் 2வது கேள்விக்கான ஆன்சர். 3வது கேள்விக்கான ஆன்சர், ஏன் இங்கேருந்து விரட்டப்பட்டாங்க? அதான் மெயின் ரீசன். ஏதாவது இதான் ஃபர்ஸ்ட் கேள்வியே, பட் இதை 3வதாக கேட்டிருந்தேன். விரட்டப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகம், இந்த பூமி அவங்க தான் முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நாகர்கள் இந்த தென்னிந்தியாவும் குமரிக்கண்டத்தை சேர்த்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ இருக்க அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குல்ல, இதெல்லாம் பிரம்மாண்டமான மலைகள், மதில் சிவர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு பேரியர் மாதிரி. அவங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஒரு பெரிய வால் இருக்கும். அந்த பெரிய வாளுக்கு அங்கிட்டு அந்த ஐஸில் இருக்கக்கூடிய அந்த டிராகன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஜாம்பிஸ் மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. இந்த பக்கம் மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதே நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் ஒரு வால் இருக்கும், அங்கிட்டுலாம் டெமோ டாக்னதெல்லாம் இருக்கும். இந்த பக்கம் ஹியூமன்ஸ் வாழ்வாங்க. இந்த வால் தான் மிகப்பெரிய மேற்கு தொடர்ச்சி மலை. அது அங்கேருந்து கீழே வரைக்கும் மட்டும் இல்லை, குமரிக்கண்டம் வரைக்கும் நீண்டு போகும், குமரிக்கோடு வரைக்கும் நீண்டுட்டு போகும். இதுதான் நமக்கு அரணா இருந்துச்சு. அந்த மலைவாழ் மக்கள், அதாவது மலைவாழ் மக்கள் நாம தான். வானவர்கள் சொல்லுவாங்க இல்லை, அவதார் படத்தில் இருந்து நாம தான். இங்கே இருந்த மக்கள் கீழே இருக்க நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய காடுகளை அழிச்சு நாகரிகம் கட்டமைக்கிறேன்னு சொல்லி எக்கோசிஸ்டத்தை அழிச்சானுங்க நாகர்கள். இது பிடிக்காத மூத்தோல் இதை தடுக்கலை, ஆனால் அவங்களுக்கு பிடிக்கல. இதை சிவந்தவன் பார்த்தான். இதை கேட்கணும், சண்டை போடணும், தடுக்கணும்னு நினைச்சப்போ, நான் உதவ மாட்டேன், நீ ஏதாவது தனியாக பார்த்துக்கோ, தன்னிச்சையாக செயல்படுன்னு சொல்லி சிவந்தவன் இறங்குறான். சொல்லி பார்க்குறான், கேட்கல, போர் செஞ்சு வெற்றி பெறலாம். இந்த பகை மூண்டதுனால தான் இங்கிருந்து பிரச்சனைகள் விரட்டப்பட்டதுக்கான காரணம். நீ இந்த வளர்ச்சின்ற பேரில் தவறாக ஒரு விஷயத்த பண்ணுற, இந்த எக்கோசிஸ்டமே மாறிடும், இங்கே இருக்க உயிரினங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். பல கோடி உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போ கூட நிறைய இனங்கள் அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு, நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சிட்டுக்குருவிலாம் நம்ம சின்ன வயசில் பார்த்தேன், இப்போலாம் இல்லை பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி இனங்கள் நாகரிக வளர்ச்சின்ற பேரில் நம்ம முன்னேறி போகிறோம்னு சொல்லிட்டு இங்கே இருக்க உயிரினங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்ற ஒரு பிரச்சனைனால தான் இங்கேருந்து முதல் பஞ்சாயத்து ஆரம்பிக்கும். இது முத்தி பெருசாக போய் வேற லெவலில் ப்ராப்ளம் ஆகி ஒரு இனம் நாகர இனம், மனித இனம் ரெண்டும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு வார் கிரியேட் ஆனதுனால தான் இங்கேருந்து விரட்டப்பட்டார்கள். அதுதான் குமரிக்கண்ட போர். இந்த குமரிக்கண்ட போரை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், மெம்பர்ஷிப்ல வீடியோ இருக்கும், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. நாமலாம் யார், தமிழர்கள் யார் அப்படின்றதெல்லாம் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. இந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு தான் நான் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணேன். இந்த 3 கேள்விக்கான ஆன்சர் இதுதான். அடுத்த விஷயங்கள் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும். அந்த குமரிக்கண்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் வீடியோ பார்த்துக்கோங்க.